ஸ்ரீரங்கம் 365 திருமங்கையாழ்வார் செய்திருக்கும் கைங்கரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். திருமங்கையாழ்வார் தம்முடைய பாசுரங்களை எல்லாம் பாடி நம்பெருமாளை உகப்பித்தார். நம்பெருமாளும் மிக்க மகிழ்ச்சியுடன் என்ன வேண்டுமென்றாலும் கேட்கச் சொன்னார். அப்பொழுது திருவாய்மொழிக்கு வேத சாமியத்தை அனுகிரகிக்குமாறு பிரார்த்தித்தார் திருமங்கையாழ்வார். நம்பெருமாளும் அப்படியே என்று சொன்னார். மேலே திருமங்கையாழ்வார் அவ்வளவு நேரம் பாடினதுனால அவருடைய தொண்டையிலே கொஞ்சம் கிளேசம் ஏற்பட்டிருக்கும் என்று அந்த தொண்டைக்கு இதமாக எண்ணெய் காப்பு கொடுத்து அந்த தொண்டையிலே தடவச் சொல்லி கைங்கரியப்பரர்களை நியமித்தார். அதுக்கு மேலே இப்போ ஒரு கேள்வி. சரி, அத்தியனோத்சவத்தில் நம்மாழ்வார் வந்து திருவாய்மொழி பாட வேண்டும். நம்மாழ்வார் தான் பரமபுரத்துக்கு எழுந்தருளியாச்சே, யார் பாடுவது என்று. அந்த சமயத்தில் ஆழ்வார் திருநகரியிலே மதுரகவி ஆழ்வாராலே நம்மாழ்வாருடைய திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. தாமிரபரணி தண்ணீரை காய்ச்சி நம்மாழ்வாருடைய திருமேனியை உண்டு பண்ணி அங்கே பிரதிஷ்டை செய்திருந்தார் மதுரகவி ஆழ்வார். ஆகையாலே அந்த ஆழ்வாரை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று நம்பெருமாள் திருவுள்ளம் பற்றி தம்முடைய கைங்கரியப்பரர்களுக்கு கையிலே ஒரு ஓலையை ஸ்ரீமுகத்தை கொடுக்கிறார். நம்மாழ்வாரை அழைத்து வரச் சொல்லி இவர்களும் இங்கிருந்து புறப்பட்டு அதோ ஆழ்வார் திருநறிக்கு செல்கிறார்கள். அங்கே இவர்களை எதிர்கொள்கிறார் நம்மாழ்வார். நம்மாழ்வாரோடு கூட அங்கே மதுரகவி ஆழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். இங்கே எல்லாம் மதுரகவி ஆழ்வார் என்று சொல்லும் பொழுது மதுரகவி ஆழ்வாருடைய திருவம்சத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்திருக்க வேண்டும் என்று ஊகிக்கும்படியாக இருக்கிறது. அப்போ அந்த நம்மாழ்வாரை, எங்கே ஆழ்வார் திருநகரியில் இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை மதுரகவி ஆழ்வார் எழுந்தருள பண்ணி கொண்டு வருகிறார். இது எப்போ நடந்ததுன்னா திருக்கார்த்திகையில் திருமங்கையாழ்வார் பாடியதுன்னு பார்த்தோம். இதுக்கு மேலே இங்கிருந்து கிளம்பி ஆழ்வார் திருநகரிக்கு சென்று அங்கிருந்து நம்மாழ்வாரை அழைத்து கொண்டு வந்தார்கள். வருவதற்கு சரியாக மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி வந்துவிட்டது. அதுக்கு முன்னாடி நாள் வந்து சேருகிறார் நம்மாழ்வார். வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாள்கள் நம்மாழ்வாரை எழுந்தருள பண்ணி அங்கே நம்மாழ்வாருக்கு பிரதிநிதியாக இருந்து கொண்டு மதுரகவியாழ்வார் தேவகானத்திலே அபிநயத்தோடு திருவாய்மொழியை 10 நாள் பாடினாராம். இந்த கைங்கரியத்தை தொடங்கி வைத்தது திருமங்கையாழ்வாருடைய பெருமை.